வெற்றி வணக்கம் சாம்பியன்ஸ், வெல்கம் டு டே 57. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் 100 days ப்ராஜெக்டில் இருக்கோம். 50 நாள்கள் கடந்து இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் துவங்குறப்ப உங்களுடைய இமோஷன் எப்படி இருந்துச்சு, உங்கள் ஹேபிட் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய டிசிப்ளினாக இருக்கட்டும், உங்கள் எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆல்ரைட், இது இப்போ வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்குது, இது பேர் வந்து செல்ஃப் ஆடிட். ஸோ யூ கேன் நேம் இட் எஸ் எ செல்ஃப் ஆடிட். இப்போ உங்களை வந்து நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்க. இப்போ கம்பெனிக்கு ஆடிட்டர் இருப்பாங்க, நீங்கள் அக்கௌண்ட்லாம் செஞ்சீங்கன்னா ஆடிட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஸோ யூ டூ ஒரு இப்போ இமோஷனாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பாசிட்டிவாக நான் இருந்தேன், எவ்வளோ நெகட்டிவாக இருந்தேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் இப்போ நான் எப்படி இருக்கிறேன். ஏன்னா பை த டைம் யூ கோ டு த செகண்ட் ஹாஃப், இப்போ இந்த பாசிட்டிவ் மோடில் ரொம்ப அதிகமாக நம்ம இருக்கணும். டிசிப்ளின் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். நம்மளுடைய பிஸ்னஸ் சீரியஸ்னஸ் வந்து இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கணும். அல்லது நீங்கள் எதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்களோ, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தாக இருக்கலாம், இப்போ ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் இப்போ நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ யூ வாண்ட் டு see the changes in you. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ என்ன மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க, செல்ஃப் ஆடிட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஒரு ஆடிட், அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எழுதிட்டு இப்போ நீங்கள் படிங்க. இப்போ இந்த ஆடிட் வந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கவில்லை என்றால் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ராங் ட்ராக்ல இருக்கீங்க. ஸோ பக்கலாப், சரியா, கியராப். அடுத்த வரும் நாட்களை வந்து இன்றிலேருந்து இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட எந்தெந்த இடத்துல இப்போ கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கிறீங்களோ, இமோஷனோ, டிசிப்ளின், ஒர்க் எத்திக், whatever, ரைட், அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும்.